ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிலரது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் அன்பாக இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், அக்கறையாக இருந்தாலும் அவங்க நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு விலகி போவாங்க. இப்படி உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போகிறவங்க கிட்ட நீங்கள் இப்படி மட்டும் நடந்து பாருங்கங்க, அவங்களே தேடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சிலவங்கள பார்த்திங்கன்னா எவ்வளோதான் நம்ம பாசமாக இருந்தாலும் தப்பாக புரிஞ்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏங்குகிற மனசில் ஒன்றே ஒன்று ஓடும். என்னென்னா, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு போனால் போயிட்டு போங்க, உங்ககிட்ட நான் வாக்குவாதம் போடவோ தவறு எப்படின்னு சொல்லி சுட்டி காணிக்கவோ நான் இனி தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருப்பாங்க. பெரும்பாலும் தவறாக புரிஞ்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு சிலவங்க ட்ரை பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க. இப்படி தவறாக புரிஞ்சுக்கிறவங்க முதல்ல எடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆயுதம் எடுப்பாங்க பாருங்க. அது என்னன்னா மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மதிக்காமல் போகிறவங்க கிட்ட நீங்கள் தன்மானத்தோட விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிக்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு உறவை நிலையாக எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறத தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் முயற்சி பண்ணணுங்க. எந்த ஒரு உறவுக்கிட்ட உரையாடல் அதிகமாக இருக்கோ, சண்டை அதிகமாக இருக்கோ, அந்த உறவுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. ஒரு பெண்ணாலும் சரி ஒரு ஆண்னாலும் சரி ரொம்ப நேரம் பேசிட்டு எதுக்காவது சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறவுக்கிட்ட உண்மையாக அந்த உறவுக்கு உயிர் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே உறவு மனக்காயப்பட்டு என்னதான் சொல்லி பிரயோஜனமே இல்லை, புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசளவில் ஒரு வெறுப்பு வந்த உடனே அது முதல்ல எதில் தெரியும், ரொம்ப நல்லா உறவாடிட்டு இருந்தவங்க, ரொம்ப எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு சைலண்ட் ஆகுவாங்க, அமைதியாகுவாங்க. அப்படி அமைதி ஆகும்போது அந்த உறவுக்கு இருந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி செத்து போச்சுன்னு அர்த்தங்க. யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக பேசுகிறாங்களா, இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்தால் வேற உங்களால் பொறுத்துக்க முடியாமல் சண்டைக்கு வராங்களா, அவங்க உண்மையாகவே உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காங்கங்க. அந்த உறவு உயிரோடு தான் இருக்குது. இதை புரிஞ்சிக்காமல் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு பாரு நோய் ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க, எதுக்கு பாரு எப்போவும் சண்டைக்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு உறவை தேடி போனாங்கன்னா உண்மையாக இருந்த உறவை அவங்க இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிலவங்களை பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட போய் எவ்வளோ தான் கோவப்பட்டு பாருங்க, எவ்வளோ தான் வெறுப்போடு நீங்கள் பேசி பாருங்கள், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட பேசி வழக்காட தெரியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க. அவங்க ஏதாவது வாய் தவறி உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா உங்கள் உறவு முறிஞ்சு போகுங்க. அதனால் உங்கள் உறவு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோதான் நீங்கள் கோவப்பட்டாலும் எவ்வளோதான் வெறுப்போடு அவங்கக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்டால் வர அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் தவறாக எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாதுங்க. ஏன்னா அது குறிப்பாக வாழ்க்கைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஓட்ட விழுந்திருக்கிற அந்த படகுக்கு சமம் அப்படின்னே சொல்லுவேன். அது உள்ளே இருந்து நம்ம ட்ராவல் பண்ணவும் முடியாது, அதுலேருந்து நம்ம வெளியே இறங்கி வரவும் முடியாது. அப்படி சிலரது வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துட்டு அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வரவும் முடியாமல், அது கூட இருந்து வாழவும் முடியாமல் கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவை ஒன்றுக்கு பல முறை நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இந்த முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கும்போது அது நல்லதாகவே அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துட்டு பின்னால் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படாதீங்க. இங்கே உண்மையான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடம்பை தொட்டு பேசுகிறதுன்னு நினைக்கிறீங்களா?
அதுவும் இல்லைங்க. உண்மையான ரிலேஷன்ஷிப்னால் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது வர அவங்க எப்படி முன்பு எவ்வளவு அன்போட அக்கறையோடு உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போதும் அவங்க அக்கறையாக பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து உதவி செய்யறதுக்கு நிற்பாங்க. எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை விட்டுட்டு போகக்கூடிய உறவு வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப் இல்லவே இல்லை. அது ஒரு போலியானது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதே போல் அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து உங்களுக்கு அழகெல்லாம் குறைஞ்சி உங்கள் ஸ்கின்னெல்லாம் சுருங்கி நீங்கள் ரொம்ப முதிர் வயது ஆன பிறகு வர அவங்கக்கிட்ட முன்பு இருந்த, அதாவது முதல்ல உங்ககிட்ட இருந்த அன்பு குறையவே குறையாதுங்க. இது உண்மையான உறவு அப்படின்னே சொல்லுவேன். அதே போல தான் நீங்கள் முதல்ல போராடுறது உங்ககிட்ட தாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கெடுதலுக்கும் நீங்கள் தாங்க காரணம். அதாவது எதுனாலும் நம்பிடுறது, எதுனாலும் நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து நம்மளை மாதிரி ஒப்பிட்டு அவங்கக்கிட்ட நடக்கிறது. லாஸ்ட்டில் பாருங்கள், அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கலத்தி விட்டுட்டு போவாங்க பாருங்க. புரிஞ்சிக்காம இவங்கெல்லாம் ஒரு ஏமாற்ற ஈஸாக எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம். அந்த அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை காணிச்சு ஈஸாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்கங்க. உங்களை நீங்கள் போராடி ஜெயிங்கன்னு சொல்லுவேன். யாரையும் எளிதாக நம்பாதுங்கன்னு சொல்கிறேன். எல்லாரையும் சில காலம்தான் ஏமாற்ற முடியும். பல பேரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஏமாத்துறது தெரிய வரும்போது உங்களுக்கு உண்மையாக இருந்த உறவு பழையபடியும் அதே அன்போடு இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. நீங்கள் ஏமாத்துனது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க உங்கள் மீது வச்சுருந்த உண்மையான அன்பு. இதெல்லாம் நீங்கள் ஏமாற்றிட்டு நீங்கள் உண்மையான உறவை இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற சூழ்நிலை வரும். அதனால் ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாக அன்போடு இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருங்கங்க. இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஒருத்தங்க அன்போட அக்கறையோட உங்களை அரவணைக்கிறாங்க உண்மையாக அப்படின்னா அவங்க லாஸ்ட்டு வர தக்க வச்சுக்குங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோன்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம பார்க்குறது எல்லாமே கண்ணுக்கு அழகாக இருந்தவுடன் இது நமக்கானது அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம அப்படி யோசிக்காமல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இது நமக்கு உரிமை இல்லாதது, இது நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு வரும்போது நமக்கு வீணான சிந்தனைகளும் வராது, வீணான ஆசைகளும் நமக்கு வராது. பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இது வாழ்க்கைக்கும் நல்லதுங்க. ஏன்னா ஒருத்தங்க கிட்ட ரொம்ப பண வசதி இருக்குன்னா அவங்கள பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது இது உரிமை நமக்கு இல்லாதது, இது நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம மனசில் இருக்கிற அந்த ஆசைகளும் கம்மியாகும், பல பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விலகி போகும். இப்போது நீங்கள் ரொம்ப அன்பாக இருந்த உறவு, ரொம்ப நேசித்த உறவு உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு கடந்து போகுது அப்படின்னா நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க. அதுக்காக ஓடிப்போய் என்னை புரிஞ்சுக்கோ, நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை பற்றி சொல்லி புரிய வச்சு தான் அந்த உறவு உங்களுக்கு வேணும்னா அப்படிப்பட்ட உறவு தேவையில்லைங்க. அந்த உறவு லாஸ்ட் வரை நிரந்தரமாக அவங்க கூட பயணிக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. உன் கூடு மலவும் நீங்கள்
அப்படி ஒரு உறவு புரிஞ்சிக்காமல் போகுதுன்னா அதை நினச்சி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க. அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிங்க. கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக அவங்க மீது அன்பு வச்சுருந்தீங்கன்னா அவங்க உண்மையான அன்பு உங்கள் மீது வச்சு தவறான புரிதலால் பிரிஞ்சு போனாங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.